ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் பூஜா மாரிமுத்து. திஸ் இஸ் மீ பூஜா. இதுதான் வந்துட்டு நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அண்ட் நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோ வந்துட்டு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் நான் இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு. வேலை வந்து எப்படி கிடச்சிது அப்படின்னா, என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு லக்ஷனா. நான் வந்து லக்ஸுன்னு தான் கூப்பிடுவேன் அவளை. அவள் வந்துட்டு என்னை வந்து கூப்பிட்டா. இந்த மாதிரி நான் இங்கே ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறேன். உனக்கு வந்துட்டு விஸ்காம் சைடில் வந்துட்டு யாராவது ஜூனியர்ஸ் வந்து வேலை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டா. நானும் விஸ்காம் தான், வேலை இல்லாமல் தான் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே வாண்டடாக வந்துட்டு இன்டர்வியூ வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டேன். ஸோ நான் வந்து 1 இயராக வந்துட்டு இந்த ஃப்ரீலான்ஸ் மாதிரி தான் ஒர்க் எடுத்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ எதுக்காக அப்படின்னா, எனக்கு போர்ட்ஃபோலியோ காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு போர்ட்ஃபோலியோ அப்படின்றது ஒன்று இல்லை. பண்ண சொன்னாங்க. நான் வந்துட்டு ஒரு திமிரில் ஒரு மெத்தனத்தில் பண்ணாம விட்டுட்டேன். ஸோ எனக்கு ஜாபுக்கு ட்ரை பண்ணும்போதெல்லாம் அவங்க போர்ட்ஃபோலியோ காட்டுங்க அப்படிலாம் கேட்கும்போது போர்ட்ஃபோலியோ இல்லை. சரி, ஓகே, ஒரு 1 இயர்க்கு வந்துட்டு பிரேக் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு 2025 ஃபுல்லாக வந்துட்டு என்னோடய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கே வந்துட்டு அந்த ஒரு ஃபுல் டைம் வந்து நான் எடுத்துக்கிட்டு நான் என்னோடய போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்கு நான் பில்ட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் நான் வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். யாராவது வந்துட்டு ஜாப் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? நானே வந்து சம்டைம்ஸ்லாம் தேடுவேன். பட் நான் தேடுற இடம் ஃபுல்லாகவே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா வேணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. பட் நான் ஃப்ரெஷர். ஸோ அதனால் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எங்கேயாவது வந்துட்டு கண்டிப்பாக வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அதே மாதிரி என் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்ட உடனே வந்துட்டு நான் இருக்கேன் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு நான் வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. அவள் கூப்பிட்டது வந்து கிராஃபிக் டிசைனருக்கு கூப்பிட்டா. உனக்கு கிராஃபிக் டிசைனிங் அந்த இதெல்லாம் தெரியுமான்னு கேட்டால், ரொம்பலாம் தெரியாது, பேசிக்ஸ் தான் தெரியும். இப்போ ஏதாவது வந்து ஒரு டாபிக் கொடுத்து ஒரு போஸ்டர் வந்து மேக் பண்ண சொல்கிறேன்னா அது நான் பண்ணுவேன். அந்தளவுக்கு வந்துட்டு எனக்கு ஃபோட்டோஷாப்லேயும் இல்லுஸ்ட்ரேட்லேயும் வந்து கொஞ்சம் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் வந்து எனக்கு கண்டென்ட் க்ரியேஷன் ரைட்டிங்கில் தான் வந்து எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அது ரிலேட்டடாக வந்துட்டு எனக்கு இருந்துச்சுன்னா சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லைன்ட்டா. ஸோ அடுத்த நாள் வந்து இன்டர்வியூக்கு வர சொன்னால் போயிட்டேன். இன்னைக்கு கேட்குறா அப்படின்னா நான் நாளைக்கு இன்டர்வியூ போயாச்சு. போனோடனே வந்து அங்கே உள்ளே கூப்பிட்டாங்க. நானும் அப்பாவும் தான் போனோம். உள்ளே போனோடனே வந்து ஆஃபீஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. உள்ளே போனோடனே வந்துட்டு கொஞ்சம் அப்பா பார்த்தாங்க. அப்பா வந்து வெளியே பேசிகிட்டு இருந்தார். என்ன தனியாக உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நிறைய இடத்துக்கு அப்பா இன்டர்வியூ கூட்டிகிட்டு போயிருக்கேன். இன்டர்வியூ கூட்டிகிட்டு போனால் என் அப்பா என்ன பண்ணுவார்னா, பூஜா என் பொண்ணு எல்லாமே தெரியும், லார்டு லபக்தாஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி என்னை வந்து பெருமையாக சொல்கிறேங்கிற பேரில் என்னை மாட்டி விட்ருவார். அவர் சொல்கிறதெல்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அந்த ஆஃபீஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் என் அப்பா வந்துட்டு என்னை பற்றி சொல்கிறது, தான் பொண்ணு இல்லை, காக்கிக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி என் அப்பா எந்த இடத்துலையுமே என்னை விட்டு கொடுக்காம பேசுகிறேங்கிற பேரில் என்னை மாட்டி விட்டு போயிடும். ஸோ எல்லாமே தெரியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி என்னை எடுத்த இடத்துலலாம் வந்துட்டு வேலைக்கு எடுத்துக்குவாங்க. ஆனால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சவொடனே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகி நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலை இல்லை அப்படின்ட்டுருவாங்க. ஸோ இந்த தடவை அப்பா கப்பு சிப், நான் உள்ளே போகிறேன், உள்ளே போயிட்டு நான் வந்துட்டு என்ன ஏதுன்றது சொல்கிறேன், நீ வாயவே திறந்துடாதுன்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனேன். ஸோ என் அப்பா வந்துட்டு வெளியவே உட்காந்துட்டாரு. வெளியவேனா அங்கே எம்டி கூட உட்காந்துட்டு இருந்தார். ஸோ உட்காந்துட்டு இருந்தார். இன்டர்வியூ வந்துட்டு நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு மேம் இருந்தாங்க, ஹெச்ஆர் மேம் இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக வந்து பேசினாங்க. ஸோ எனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது அப்படின்ற மாதிரி நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். எனக்கு வந்து இதுதான் தெரியும், பேசிக் தான் தெரியும். எனக்கு வந்துட்டு மாயாவில் வந்துட்டு நான் மாடல் க்ரியேட் பண்ணுவேன். அண்ட் தென் வந்து ஃபோட்டோஷாப்பில் பேசிக்ஸ் தான் தெரியும். பேசிக்லேயும் வந்துட்டு எனக்கு இந்தளவுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லிட்டேன். எனக்கு வந்துட்டு எலாபரேட் பண்ணி நான் சொல்லலை, தமிழ்லேயே தான் பேசினேன். இன்டர்வியூ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லி பயந்துட்டுருப்பாங்க. பட் நான் போன இடத்துல நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த
தெரிஞ்ச மொழியிலேயே வந்துட்டு பேசிட்டேன். ஸோ நான் பேசுகிறது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் திக்கி திக்கி எனக்கு நார்மலாகவே வந்துட்டு நான் பேசுகிறது அப்படி தான் பேசுவேன். ஸோ நான் அந்த இடத்துல வந்துட்டு நான் கொஞ்சம் பதட்டமாக இருந்தேன் அப்படின்றதுனால. ஏன்னா அதுதான் வந்துட்டு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து நான் அட்டெண்ட் பண்ணது. இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ஜஸ்ட்டு ரெஸ்யூம் வாங்குவாங்க. வாங்கிட்டு அவங்க வந்துட்டு ஓகேம்மா அப்படின்ற மாதிரி அப்படியே வேலைக்கு எடுத்துக்குவாங்க. என்ன தெரியும் என்ன தெரியாதுன்னுலாம் பார்க்க மாட்டாங்க. பட் இந்த ஆஃபீஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் மாதிரி வந்து ஒன்று கொடுத்தாங்க. அந்த டாஸ்க்கை நான் பண்ணினதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஓகே நீங்கள் வந்துட்டு போங்க, நான் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அப்டேட் பண்ணுறேன், உங்களுக்கு ஓகேவா இல்லையா ஒர்க் எப்படின்றத நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. டாஸ்க் எந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு போஸ்டர் கொடுத்துட்டாங்க. அந்த போஸ்டர் வந்து கொடுத்து எக்ஸாக்டாக இல்லைன்னாலும் உங்களோட ஐடியாலஜி படி நீங்கள் வந்து அந்த ஒரு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஷாப்பில் ஒரு போஸ்டர் மேக்கிங் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் அந்த கலர் கொஞ்சம் மாற்றி, அதுக்கப்புறம் வந்து இந்த டெக்ஸ்ட்டு கொஞ்சம் மாற்றி, அவங்க சொன்ன டாஸ்க்கு எக்ஸாக்டாக இல்லைன்னாலும் ஏதோ அவங்க சொன்னதை கரெக்டான்றது இல்லை, எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் ஓகே நீங்கள் டாஸ்க் முடிஞ்சு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அன்னைக்கு எந்த அப்டேட்டும் இல்லை. என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தும் அப்டேட் இல்லை, அதுக்கப்புறம் அந்த ஹெச்ஆர் மேம்கிட்ட இருந்தும் அப்டேட் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். கரெக்டாக வந்து 1 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்தேன். 3 மணிக்கு வந்துட்டு எனக்கு ஹெச்ஆர்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. உங்களோட போர்ட்ஃபோலியோவும் ரெஸ்யூமும் வந்து திரும்ப அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அனுப்பி விட்டேன். அனுப்பி விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அப்படியே பிளாங்க்டாகவே போச்சு. போனதுக்கப்புறம் அடுத்து வந்து அடுத்த நாள் ஃபஸ்ட்டு ஒரு நாள் இன்டர்வியூ போயிட்டு வந்து அடுத்த நாள் வந்துட்டு வேஸ்ட்டாகவே தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு எனக்கு மார்னிங் 9 o'clock வந்து ஃபோன் வருது. நீங்கள் வந்து திங்கக்கிழமை போன வாரம் திங்கக்கிழமை வந்துட்டு எனக்கு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி உங்கள் ஒர்க்கை போர்ட்ஃபோலியோலாம் நாங்கள் பார்த்தோம், உங்கள் ஒர்க்கு வந்து உண்மையிலேயே வந்துட்டு நல்லா இருக்குது. பட் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, நீங்கள் நிறையா வந்து கண்டென்ட் க்ரியேஷனுக்கு வந்து நீங்கள் கேட்டீங்க, ஆனால் நாங்கள் வந்து கிராஃபிக் டிசைனுக்கு தான் நாங்கள் எடுக்கிறோம், ஆனால் நீங்கள் வந்து கண்டென்ட் ரிலேட்டடாக கேட்குறீங்க, இங்கே ஆல்ரெடி இருக்காங்க, எங்களுக்கும் உங்கள் ஒர்க்கு பிடிச்சிருக்கு, பட் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்கன்றது நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல. ஸோ அதனால் இந்த ஒரு 1 மந்த்துக்கு வந்து நீங்கள் இன்டர்னாக வந்து எங்களுக்காக ஒர்க் பண்ணி காட்டுங்க, உங்கள் ஒர்க் எப்படி இருக்கணும், சரி உங்கள் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே மேம், நான் வந்து ஒர்க் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்த வேலையை அக்செப்ட் பண்ணிட்டேன். இன்டர்னாக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்துட்டு இந்த வேலை வந்து நிரந்தரம் இல்லை அப்படின்னாலும் எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு லைக் வந்து எப்படி ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஒரு சந்தோஷம். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. வேலை வந்து நிரந்தரம் இல்லை தான், பட் வந்துட்டு எனக்கு கொடுக்குறாங்கல்ல, என்னை நம்பி கொடுக்குறாங்கல்ல அந்த ஒரு பொறுப்பு அப்படின்றது. அவங்க ஆஃபீஸுக்கு அந்த ஒரு ஒர்க்கை வந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு அவங்களோட ஒர்க்கை நான் பண்ணி கொடுக்கணும். ஸோ அது ஒன்று இருக்குல்ல, நம்மளை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லைட்டாக ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன கன்வே பண்ண வரேன்னா, இதை வந்து நம்ம ஒரு விஷயம் 1 இயர் ஆஃப்டர் காலேஜ் முடித்து 1 இயர் வந்துட்டு நான் ஜஸ்ட்டு ஃப்ரீலான்ஸ் மாதிரி தான் வந்துட்டு எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன். ஸோ நான் வந்துட்டு சும்மா இருக்கிற மாதிரி இருந்தாலும் நான் சும்மா இல்லை, நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போய்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக நமக்கான வாய்ப்பு நம்மளை தேடி என்றைக்காவது ஒரு நாள் வரும். ஸோ இப்போ எனக்கு வந்திருக்கு. நான் இப்போ வந்து அதை வந்து ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரு 1 மந்த்து எனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது அப்படின்றது அவங்க என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட நான் என்னை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு. ஸோ என்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொறுப்பை நான் எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்றத இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது இந்த ஒரு மூமெண்ட்டில் நான் கற்றுக்குவேன்.
ஸோ எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு வந்துட்டு அப்படி தான் நான் பார்க்குறேன். உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா பூஜா, நீ என்ன பண்ணுவ? அதை எப்படி நீ ஹேண்டில் பண்ணுவ? இந்த டைமில் இதுவுமே நான் வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்கேன். அதுதான் எனக்கு இங்கே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அது எனக்கு நான் கன்வே பண்ண வந்துட்டு கன்வே பண்ணிட்டேனான்றது தெரில. பட் பொறுப்பை நான் வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த கற்றுக்க போகிறேன். இங்கேயும் நான் கற்றுக்க போகிறேன். அதுதான் வந்து எனக்கு இங்கே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் தென் வந்து இந்த வீடியோவில் வந்து இது மட்டும் கிடையாது. இங்கே வந்து ஒரு ஸ்டிக்கி நோட் வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டார்கெட், இந்த ஸ்டிக்கி நோட்டில் நான் எழுத போகிற டார்கெட்டே வந்து என்னன்றது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சேனல் வந்து இப்போது வந்து 145 கிட்ட இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம யூடியூப் சேனல் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. 144 இல்லைன்னா 145 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இயர் எண்டுக்குள்ளே ஒரு 300 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு குட் நியூஸை வந்து நான் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன் இந்த இயர் எண்டில். என்ன அப்படின்னா, ஆமாம்ல, நான் அதை அப்போ தான் நீ சொல்லணும், இப்போ ஏன் சொல்கிறதுக்கு யோசிக்கிறேன். இல்லை நான் வந்து 300 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து இந்த இயர் எண்டுக்குள்ளே இப்போ நான் போகிறேன் தெரியுங்களா, இந்த ஒரு ஜாபு. இந்த ஜாபில் வந்து ப்ளேஸ் ஆகி, இப்போ நான் இன்டர்ன் தான் போயிட்டுருக்கேன். இதே ஜாபில் வந்துட்டு நான் வந்து ப்ளேஸ் ஆகி என்னோடய ஃபர்ஸ்ட்டு சேல்ரி, இப்போ நான் வந்துட்டு என்னோடய ஸ்ரீ சாய் ஸ்டுடியோ, அதுக்கப்புறம் வந்து திருச்சியில் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க கூடலாம் வந்துட்டு சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ரீலான்ஸாக நான் பண்ணுறேன் அப்படின்னாலும் அதில் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட உழைப்புன்றது ஒன்று இருக்குது. ஸோ அந்த உழைப்பும் ப்ளஸ் நான் போடுற எஃபர்ட்ஸும் சேர்ந்து நாங்கள் ஏதாச்சும் ஏர்ன் பண்ணுறோன்னா அது என்னோடது மட்டும் கிடையாது, அவங்களோடது தான். அதனால் வந்துட்டு அந்த ஒரு அமௌண்ட்லேருந்து என்னால் எதுவுமே வந்துட்டு நான் மற்றவங்களுக்கு எடுத்து பண்ண முடியாது. அது அவங்களோடதுன்னா அவங்களுக்கு தான் போய் சேரணும், கரெக்டுங்களா? ஸோ அதனால் வந்துட்டு அந்த அமௌண்ட்டில் நான் கை வைக்க போகிறது கிடையாது. இங்கே வந்துட்டு நான் போகிற அந்த ஒரு ஜாபில் எனக்கு வந்துட்டு நான் ப்ளேஸ் ஆகி நான் ஃபஸ்ட்டு சேல்ரியில் நான் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சேல்ரி வந்துச்சுன்னா என்ன பண்ணணுங்கிற ஐடியா கிடையாது. அப்பா அம்மா கிட்ட கொடுப்பேன், அஃப்கோர்ஸ் கொடுப்பேன். ப்ளஸ் அதிலிருந்து நான் ஒரு பஞ்ச் ஆஃப் அமௌண்ட் எடுத்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நல்லது பண்ணணும். யாருக்காவது வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ரோட் சைடில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது வந்து இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணணும் எனக்கு. அதுதான் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு இந்த இயர் இந்த 2026 ஆரம்பித்ததுலேருந்து நான் ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என் போர்ட்ஃபோலியோ வச்சு நான் ஒர்க்கு வந்து ஏதாச்சும் பண்ணி ஜாப் ஏதாவது போயிடணுன்னு நான் வந்து நினச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வரைக்கும் நான் வந்து பண்ணணும்னு நினச்சது எல்லாத்தையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு என்னோடய டார்கெட் அப்படியே ஃபோக்கஸ்டாக போயிட்டுருக்கு. எல்லாத்தையுமே வந்துட்டு நான் கரெக்டாக பண்ணிடணும். இந்த 26க்குள்ளே நீ வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு போய் நின்றணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு என் மைண்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த ஸ்டிக்கி நோட்டில் அதுதான் எழுத போகிறேன். எழுதி அது இயர் எண்டில் அதை நான் பண்ணியிருக்கேன்றதை பார்க்க போகிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து நான் எடுத்ததுக்கான பர்பஸ். உங்கள்கிட்ட இதை வந்து அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன், அப்டேட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஸ்டிக்கி நோட்டில் இன்னும் என்னென்னலாம் வந்துட்டு நான் டார்கெட் கோலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதையுமே நான் வந்துட்டு இதில் எழுதி வைக்கிறேன். இயர் எண்டில் நம்ம வந்து எல்லாருமே வந்து இந்த ஸ்டிக்கி நோட்டை வந்து திரும்ப ரீகால் பண்ணி எடுத்து பார்ப்போம். நீங்கள் சொன்னதும் சரி, நான் சொன்னதும் சரி அச்சீவ் பண்ணியிருக்கேனா இல்லையான்றதை இந்த இயர் எண்டில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான் கைஸ். நான் கன்வே பண்ணணும்னு நினச்சது வந்து இதுதான். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பூஜா மாரிமுத்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையும் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பூஜா மாரிமுத்து. பாய்.